நீதித்துறை பேராளுமைகள், வழக்கறிஞர்கள், கலைஞர் இவர்களெல்லாம் அவர்களுடைய கோணத்திலிருந்து, நீதி பரிபாலன கோணத்திலிருந்து, கலை இலக்கிய கோணத்திலிருந்து கூட்டாட்சி பற்றி பேச இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் ஒரு இடதுசாரி அரசியல் செயல்பாட்டாளர் என்ற விதத்திலே இந்த கருத்தரங்கத்தை அணுகுவது காலத்தின் கட்டாயம் என்று நினைக்கிறேன். இந்தியாவில் ஜனநாயகத்திற்கு ஆபத்து இருந்திருக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது, கூட்டாட்சிக்கு ஆபத்து வந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 20ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு குரல் ஒலித்தது. சாமானிய மக்களுக்கு எளிய மொழியில் வலுவான ஒரு கருத்தை அண்ணா முன்வைத்தார். நாட்டுக்கு தாடி தேவையில்லை, நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை என்று சொன்னார். கூட்டாட்சி தொடர்பாக இவ்வளவு எளிமையாக இந்தியாவிலே திணிக்கப்படுகிற அந்த ஒற்றைத்தன்மைக்கு எதிராக அன்றே தமிழ்நாட்டிலிருந்து வலுவான குரல் வெடித்தது. இன்று 21ஆம் நூற்றாண்டில் அதே திராவிட இயக்கத்தின் பாரம்பரியமாக அந்த போரில் இருக்கிற அநீதி இதையெல்லாம் தாண்டி கனிமொழி அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு செல்லுகிறார். செல்லும் போது இந்தியாவினுடைய மொழி பற்றி கேட்கிறார்கள். அவர் ஒரு நல்ல பதிலை சொன்னார். இந்தியாவின் மொழி வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொன்னார். இங்கேதான் அடிப்படையான விஷயம் வருகிறது. ஜனநாயகம், ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான இயல்புகள் என்ன? நான் சார்ந்திருக்கிற அமைப்பு கூட ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம். நாங்கள் ஒன்றை முன்வைக்கிறோம். திருமாவளவர்கள் சில தினங்களுக்கு முன்பாக மாவோயிஸ்டுகளை படுகொலை செய்தது தொடர்பாக நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலே முன்வைத்தார் புரட்சிகர ஜனநாயகம். இடதுசாரிகள் இந்திய மண்ணிலே காலகாலமா செயல்பட்டு வருகிற செங்கொடி விடுகிற இடதுசாரிகள், உழைக்கிற மக்கள் பக்கம் நிற்கிற இடதுசாரிகள், ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிற இடதுசாரிகள் முன்வைக்கிறோம் கன்சிஸ்டன்ட் காம்ப்ரஹென்சிவ் டெமோக்ரசி, விழாப்படியான அனைத்தும் தழுவிய ஜனநாயகம். சமூகம் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். இந்தியா, தமிழ்நாடு, நீதித்துறை, இந்தியாவுடைய அரசியல், இந்தியாவுடைய பொருளாதாரம், இந்தியாவுடைய சமூகம், பண்பாடு, கலை, இலக்கியம் அனைத்தும் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். கலை இலக்கியம் யாவும் கலைக்காகவே என்பது ஒரு கோட்பாடு, கலை இலக்கியம் யாவும் மக்களுக்காகவே என்பது மறு கோட்பாடு. இந்த கோட்பாட்டை உயர்த்தி பிடிப்பவர்கள் தான் இன்று இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். நம்மை பொறுத்தவரையில் இன்று ஜனநாயகம் என்று பார்க்கும்போது, அதற்கு வந்திருக்கிற ஆபத்து என்று பார்க்கும்போது, இன்று கூட எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு நகைச்சுவையாளர் வந்திருக்கிறார். பகடி, அது மிக மிக தேவையானது. கேலியும் கிண்டலுமாக இன்று இருக்கிற ஆதிக்க சக்திகளை நோக்கி அந்த கேலியும் கிண்டலும் பகடியும் திருப்பப்பட வேண்டும். அப்படி என்றால் செயல்பாட்டாளர்கள், கருத்தியலாளர்கள் என்று சொன்னால் இறுக்கமாக இருப்பார்கள் என்றில்லை. அவர்கள் மகிழ்ச்சியோடு இந்த சமூகம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மகிழ்ச்சி இந்த சமூகத்திலே வாழுகிற மக்களுக்கு, உழைக்கிற மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு மறுக்கப்படுகிறது என்பதற்காக களத்திலே நிற்கிறார்கள். மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக மக்கள் மாற வேண்டும். அப்படியானால் நாம் இறுக்கமானவர்கள் அல்ல. அப்படியானால் மக்களுக்காக போராடுபவர்கள், மக்களுக்காக நிற்பவர்கள் இறுக்கமானவர்கள் அல்ல. இந்த கோணத்திலே இந்த நிகழ்ச்சியிலே டி.எம். கிருஷ்ணா போன்ற கலைஞரை அழைத்திருப்பது, அதுவும் மக்கள் மத்தியிலே சென்று கர்நாடக இசையை எடுத்து செல்லுகின்ற ஒரு கலைஞரை அழைத்திருக்கிறார். சால பொருத்தமானது, வரவேற்கத்தக்கது. இந்த நிகழ்ச்சியிலே அதேபோல் ஒரு பகடி என்பது இருந்தாக வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள். இதுவும் மிக மிக தேவையானது. இன்று கூட்டாட்சிக்கு என்ன ஆபத்து வந்திருக்கிறது? என்ன ஆபத்து வந்திருக்கிறது என்றால் எதிர்காலம், அந்த கோணத்திலிருந்து பார்ப்போம். மாணவர்கள், இளைஞர்கள், கல்வி மறுக்கப்பட்டால் ஒரு சமூகத்துக்கு எதிர்காலம் மறுக்கப்படுகிறது. ஒன்றிய அரசு என்ன சொல்கிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் பிரிவே இந்தியா, தட் இஸ் பாரத், ஷால் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்லுகிறது. ஆனால்
தமிழ்நாட்டில் பெரியார் களமாடிய தோடாற்றில், செங்கொடி இயக்கம் களமாடிய தோடாற்றில், அம்பேத்கரியவாதிகள் களமாடிய தமிழ்நாட்டில் இன்று ஒன்றியம் என்று பேசினால் ஆன்டி நேஷனல் என்று சொல்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் ஷரத்தே இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி a union of states. மாநிலங்களில் ஒன்றியம், அதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அப்படியானால் ஒன்றியம், ஒன்றிய அரசு என்று சொல்வதே தேச விரோதம் என்று சொல்வது இன்று ஆளும் கருத்தாக இருக்கிறது. இங்கேதான் ஆபத்து இருக்கிறது. இந்த ஆபத்து எப்படி வருகிறது? மொழி கொள்கை. மொழி நம்முடைய கனவோடு, நம்முடைய வாழ்வோடு பின்னி பிணைந்தது. உழைப்பிலிருந்து எழுகிற மொழி. மனிதன் குரங்கிலிருந்து உருவாவதற்கு காரணமான உழைப்பு. அந்த உழைப்பாளிகள் அவர்கள் வளர்த்தெடுக்கிற மொழி, அவர்களுக்கு தேவையான மொழி. அந்த மொழி உரிமை தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்படுகிறது. மொழி உரிமை மறுக்கப்படுகிறது. அடிபணிய மாட்டோம், அடிபணிந்து கெஞ்சிட மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு எடுக்கிறது. இங்க இருக்கிற பாரம்பரியத்தின் காரணமாக என்ன சொல்கிறார்கள்? சில ஆயிரம் கோடி ரூபாய் கல்விக்கு உங்களுக்கு ஒதுக்க வேண்டியதை தரமாட்டோம் என்று சொல்கிறார். அடுத்து என்ன நடக்கிறது? கிராமப்புற வறுமை இந்தியாவுடைய தீராத கொடுமை. சூரியனை சோப்பவர்கள், தலைமுறை தலைமுறையாக சூரியனை சுமந்தவர்கள், வயல்வெளியிலேயே பணியாற்றுபவர்கள், அந்த மக்களுக்காக கிராமப்புற வேலை உறுதி திட்டம். இந்த வேலை உறுதி திட்ட பணம் ஒன்றிய அரசின் கையில் இருக்கிற கொலைவாள். நீ அனுசரித்து போக மாட்டாய். நீ மாநிலம், நீ என் சொல் பேச்சு கேட்க மாட்டாய். தமிழ்நாட்டுக்கு எம்என்ஆர்இஜியை பணம் தர மாட்டேன். அங்கே வேலை செய்தவர்கள், கிராமப்புற வறியவர்கள் சில ஆயிரம் கோடி ரூபாய் பிடித்து வைத்திருந்தார். மேற்கு வங்கத்திலே எப்படியாவது அங்கே அவர்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக சில வருடங்களாக எம்என்ஆர்இஜிய பணத்தை தராமலே இருக்கிறார். யாருக்கு போகவில்லை அந்த பணம்? இந்தியா என்றாலே கிராமங்கள் என்றாரே காந்தி. அந்த கிராமங்களிலே வேலை செய்கிற கடைக்கோடி மக்கள், வறியவர்கள், அந்த கிராமப்புற வறியவர்கள், அவர்களுக்குரிய பணம் போக மாட்டேங்கிறது. இந்த அடிப்படையில் நான் ஒன்றிய அரசு, நான் மேலே இருக்கிறேன், நீ மாநில அரசு, நீ கீழே இருக்கிறாய், உன்னை என் இஷ்டப்படி எப்படி வேண்டுமானாலும் செய்கிறேன். இதுதான் இன்று ஏற்பட்டிருக்கிற ஆபத்து. கூட்டாட்சியை நான் என்ன நினைக்கிறேன், சட்ட புத்தகங்களுக்கு வெளியில் இருந்து அணுகலாம் என்று கருதுகிறேன். கூட்டாட்சி என்றால் டெவல்யூஷன் ஆஃப் பவர் என்ற அளவில் மட்டும் அணுகாமல் ஷேரிங் ஆஃப் பவர் என்றும் பார்த்தாக வேண்டும். இந்தியாவுடைய சிறுபான்மையினர் என்ற எண்ணிக்கை குறைவானதல்ல. சில 10 கோடி பேர் இருக்கிறார்கள். அவ்வளவு சுலபமாக கதையை முடித்து விட முடியாது. என்ன அதிகார பகிர்வு நேர்கிறது? மசூதி இடிக்கப்பட்டது, பட்டப்பகலில் இடிக்கப்பட்டது. இன்று வரை இடித்தவர்களில் ஒருவர் கூட குற்றவியல் வழக்கை சந்திக்கவில்லை. இதுதான் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நீதி. மாறாக அங்கே மசூதி இடிக்கப்பட்ட இடத்திலேயே கோயில் கட்டப்படுகிறது. மதச்சார்பின்மை நெஞ்சில் ஈட்டி குத்தப்பட்டது, கடப்பாறை பாய்ச்சப்பட்டது. இன்று சிறுபான்மையினர் அஞ்சிக் கொண்டே இருக்கிறார்கள். பாகிஸ்தான் இந்திய முஸ்லிம், இந்திய முஸ்லிம் பாகிஸ்தான். பயங்கரவாதம் இஸ்லாமியர், இஸ்லாம் சாத்தான் மயமாதல். இந்த கதையாடல் ஐக்கிய அமெரிக்காவோடு நின்றுவிடவில்லை. இந்த கதையாடல் இன்று இந்தியாவிலே வலுவாக நடக்கிறது. இந்திய நாட்டு மக்கள் மீது தொடக்கப்பட்ட ஒரு போர், அந்த போரின் நீட்சியாக வார் இஸ் பாலிடிக்ஸ் பை அதர் மீன்ஸ், அதனுடைய எக்ஸ்டென்ஷன், அரசியலினுடைய ஒரு நீட்டிப்பாக போர். பாகிஸ்தான் பஹல்காம் தாக்குதல் நடக்கிறது. அடுத்து வீதியிலே இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடக்கிறது. காஷ்மீர் மாணவர்கள் மீது தாக்குதல் நடக்கிறது. என்ன கூட்டாட்சி? இஸ்லாமியர்கள், கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களுக்கு உங்களுக்கு இந்தியாவில இடமில்லை என்கிறார்.
இப்போதுதான் வேறு வழி இல்லாமல் கர்னல் குரேஷியை நிறுத்துகிறார். அப்போது கூட விஜய் ஷா என்ன பேசுகிறார்? நம்முடைய சகோதரிகளுடைய குங்குமத்தை அழித்தவர்கள். இன்னமும் இந்த அனாதிக்க சொல், இந்த செக்சிஸ்ட் மொழி அவர்களுக்கு போகவில்லை. அந்த சகோதரிகளுடைய அவருடைய குங்குமத்தை அழித்தவர்கள். அந்த சமூகத்திலிருந்தே ஒரு சகோதரியை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் என்று பேசுகிறார். இதுதான் இன்று சிறுபான்மையினுடைய நிலையாக இன்று இருக்கிறது. பழங்குடியினர் அவருடைய நிலை என்ன? இந்தியாவுடைய கனிம வளங்கள் அது குவிந்திருக்கிற இடம், அங்கே இருக்கிற பழங்குடியினர் அவர்கள் மத்தியிலே போராடுவார்கள். குடியரசுத் தலைவர் பழங்குடியினத்தை சேர்ந்தவர். இப்போது கொல்லப்பட்ட பெண்கள் எல்லாம் மாவோயிஸ்டுகள் என்ற பெயரிலே கொல்லப்பட்டவர்களில் பெரும்பான்மையினர் பெண்கள், பழங்குடியின பெண்கள். நீ அடிபணிந்து போனால் உன்னை ஒரு விதமாக நடத்துவேன். நீ எதிர்த்து போராடினால் இந்த மண்ணில் இருக்கிற வளங்கள் மக்களுக்கு சொந்தமானது என்று சொன்னால் உன் மீது தாக்குதல் நடத்துவோம் என்ற நிலையைத்தான் எடுக்கிறார். இந்த பின்னணியில தான் இன்று நமக்கு இந்த கருத்தரங்கத்திற்கான அவசியமும் தேவையும் வந்திருக்கிறது. நம்பூதிரிபாட்டினுடைய ஆட்சி காலத்திலிருந்து ஜம்மு காஷ்மீர் வரை கூட்டாட்சிக்கு அவசரம். நம்பூதிரிபாட்டினுடைய ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை. இடதுசாரி நீ ஆளக்கூடாது என்று அன்று ஒழித்தார்கள். இன்று ஜம்மு காஷ்மீர் இஸ்லாமிய பெரும்பான்மை மாநிலம், இருக்கக்கூடாது என்று ஒழித்து கட்டினார்கள். உச்ச நீதிமன்றமும் உச்சி முகந்து பாராட்டியது. நீ செய்தது சரியானது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு வன்மமாக துரோகம் இழைத்தார்கள். 370 பிரிவை நாசமாக்கினார்கள். இன்று வரை அந்த 370 பிரிவை மீட்கவில்லை. இந்த சூழலில் தான் கூட்டாட்சி பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற மேடையிலே அமர்ந்திருப்பவர்களையும் வழக்கறிஞர்களையும் அவையினரையும் நான் கேட்டுக்கொள்வது, நிச்சயமாக மாற்று கருத்துக்கள், எதிர்ப்பு போராட்டங்கள் நாடு முழுவதும் பலப்பட வேண்டியிருக்கிறது. மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு இந்த லட்சியத்திலிருந்து நாம் முனை கூட பின்வாங்க கூடாது. தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம், தமிழ்நாட்டுடைய மரபு யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அன்றோம் என்பதாகும். ஆகவே இன்று நம்மை நோக்கி, தமிழ்நாட்டை நோக்கி, தமிழ்நாட்டு மக்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற தென்னிந்திய தீபகற்ப பகுதி, உங்களுக்கு எம்பிக்கள் கூட கிடையாது என்று, எம்பிக்களின் எண்ணிக்கையை கூட குறைப்போம் என்று தொகுதி மறுவரையறை வந்து கொண்டிருக்கிற நேரத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடி ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான போரிலே சேர்ந்து நிற்போம், களம் காண்போம் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு என் தலைமையை முடித்து